ஓம் சாந்தி. 28/6/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பு தன்னுடைய சார்ட்டை பாருங்கள். அதாவது தன்னுடைய முயற்சியின், தாரணையின் பிராக்டிக்கல் கணக்கு வழக்கை பாருங்கள். நாம் முழு நாளில் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று சோதியுங்கள். கேள்வி: மகான் சௌபாகியசாலி குழந்தைகளிடம் எந்த தைரியம் இருக்கும்? பதில்: மகான் சௌபாகியசாலியாக இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் சகோதர மனப்பான்மையில் இருப்பார்கள். ஆண் பெண் என்ற உணர்வு இருக்காது. உறுதியான நிச்சய புத்தி உடையவராக இருப்பார்கள். நான் மாணவர், இவரும் மாணவர், சகோதரன் சகோதரி ஆகிவிட்டோம் என்பதை மகான் சௌபாகியசாலி குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த தைரியம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் போதுதான் இருக்கும். முரளியின் பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. தூங்குவதற்கு முன்பு யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே? எவ்வளவு நேரம் பாபாவை நினைத்தேன் என்று தங்களுடைய சார்ட்டை பார்த்து கொள்ளுங்கள். அதாவது பிராக்டிக்கல் தாரணையின் கணக்கு வழக்கை பார்த்து கொள்ளுங்கள் என்று தினந்தோறும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது முக்கியமான விஷயமாகும். அதாவது எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ கிளாஸ் கேட்குறோம் அப்படின்றத விட கேட்ட விஷயங்கள் எவ்வளோ தாரணையில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கலையா? எவ்வளோ நேரம் நான் பாபாவை நினச்சேன்? இதெல்லாம் பார்க்கணும், கணக்கு வழக்கு பார்க்கணும் அப்படின்றார். இதுதான் முக்கியமான விஷயம். பாடலில் கூட நாம் எவ்வளவு தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகியிருக்கிறோம் என்று தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. முழு நாளில் எவ்வளவு நேரம் தன்னுடைய இனிமையான தந்தையை நினைவு செய்தேன், எந்த ஒரு தேகதாரியையும் நினைக்கவில்லை தானே என்று பார்த்து கொள்ளுங்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய தந்தையை நினையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இப்போது திரும்பி செல்ல வேண்டும். இது பழைய உலகம் அல்லவா? தந்தை வரும்போதுதான் சொர்க்கத்தின் நுழைவாயில் திறக்கும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நாம் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். சிலர் சங்கம யுகத்தில் வந்து படகில் அமர்ந்து பிறகு இறங்கி விடுகிறார்கள். இதுவும் அதிசயமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக மாறுவதற்காக, அக்கறைக்கு செல்வதற்காக படகில் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பழைய கலியுக உலகத்தில் இருந்து மனதை எடுத்துவிட வேண்டி இருக்கிறது. நங்கூரம் எடுத்தாதானே படகு போகும், அக்கறைக்கு போக முடியும். அதுபோல பழைய கலியுக உலகத்திலிருந்து உங்களுடைய மனதை எடுத்துடணும், நங்கூரத்தை எடுக்கணும். அப்போதான் அக்கறைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மற்றபடி இந்த சரீரத்தின் மூலம் பாகத்தை மட்டும் நடிக்க வேண்டும். இப்போது நாம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். பாபா குழந்தைகளாகிய நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்கிறார். குழந்தைகள் மனிதர்களின் வாழ்க்கையை வைரம் போல் மாற்றுவதற்கான சேவைக்காக செல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம்! சில குழந்தைகளுக்கு இவர் அதே நிராகார தந்தை பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பதில் உறுதியான நிச்சயம் இல்லை. நீங்கள் பிரம்மாவின்
பிரம்மா குமார் குமாரிகளாக ஏன் ஆகியிருக்கிறீர்கள்? உண்மையிலும் மாறி இருக்கிறீர்களா, இல்லை அதிலும் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? அதாவது நமக்கு இப்போ இந்த பிரச்சனை இல்லை. சாக்காரத்தில் பிரம்மா பாபா இருக்கும் போது அவர் ஏதாவது படிப்பினை கொடுத்தால் இது உண்மையிலும் சிவ பாபா கொடுத்ததா, இல்லை இந்த பிரம்மா பாபா நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரா அப்படின்னு தோணும். ஞானம் பிடிக்கும், பிரம்மா பாபா பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனால் சிவ பாபா அதே நிராகார தந்தை இவருடைய உடலில் பிரவேசமாகி நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயத்துல உறுதியான நிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்றார். அதுக்கு கேட்டுட்டு இருக்கிறார், அட்லீஸ்ட் பிரம்மகுமார் குமாரி ஆகி இருக்கிறீங்களா, உண்மையிலும் மாறி இருக்கிறீங்களா, இல்லை அதிலும் ஏதாவது யாருக்காவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா பிரம்மா சாக்காரத்தில் இருக்கிறார் இல்லையா, அந்த பிரம்மாவின் குழந்தைகளாகவது மாறி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் எல்லையற்ற சந்நியாசிகள், ராஜ யோகிகள். இந்த பழைய சரீரத்தை புத்தியினால் சந்நியாசம் செய்ய வேண்டும். இதன் மீது புத்தியை ஈடுபடுத்தக்கூடாது என்று ஆத்மா புரிந்து கொள்கிறது. அதாவது புத்தியினால் பழைய உலகம், பழைய உடலை சந்நியாசம் செய்திருக்கிறோம். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் செல்கிறோம், சென்று தந்தையை சந்திப்போம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதுவும் எப்போது நடக்கும் என்றால், ஒரு தந்தையை நினைக்கும் போது நடக்கும். வேறு யாரையாவது நினைத்தால் அவர்களுடைய நினைவு அவசியம் வரும். பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும், மேலும் பதவியும் குறைந்து போகும். இதில் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக படிக்க வேண்டும். ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. இப்பொழுது முயற்சி செய்வதற்கு நிறைய மார்ஜின் இருக்கிறது. அதாவது டைம் இருக்கு, வாய்ப்பும் இருக்கு, நினைச்சா எவ்வளவு வேணாலும் நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இல்லை என்றால் குறைந்த பதவியின் காட்சி கிடைக்கும் போது வெறுப்பு வர ஆரம்பித்து விடும். அப்போது நாம் ஒன்றுமே முயற்சி செய்யவில்லையே, பாபா சார்ட் வையுங்கள், இது செய்யுங்கள் என்று எவ்வளவோ புரிய வைத்தார் என்று தலையை கீழே தொங்க போட வேண்டி இருக்கும். எத்தனை பேரை மாயை இழுத்து கொண்டு சென்று விட்டது, மடிந்து போய் விட்டார்கள். எனவேதான் பாபா குழந்தைகளை எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார். மாயை ஏதாவது ஒரு ரூபத்தை எடுத்து பிடித்து விடுகிறது. யாருடைய பெயர் ரூபத்தையும் பார்க்காதீர்கள். இந்த கண்களினால் பார்க்கிறீர்கள், இருந்தாலும் புத்தியில் ஒரு பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது, எனவே பாபாவை பாருங்கள், நினைவு செய்யுங்கள். தேக உணர்வை விட்டுக்கொண்டே செல்லுங்கள். பகவான் மீண்டும் நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். இந்த நினைவு இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் இறைவனின் மாணவர்கள் என்ற மகிழ்ச்சியும் இருக்கும். இதை ஏன் மறக்க வேண்டும்? இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், முழு நாளும் வாயிலிருந்து பாபா பாபா என்று வந்து கொண்டே இருக்க வேண்டும். பட கண்காட்சிகளில் புரிய வைக்கும் போது குறைந்தது 1000 முறையாவது பாபா பாபா என்று வர வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டே ஒரு தந்தையின் நினைவு இருக்கட்டும். தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் போது மூன்றாவது கண் மூலமாக ஆத்மா மற்றும் ஆத்மாவின் தந்தையை பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும்.
வரதானம்: ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தை விலைமதிப்பற்ற முறையில் பயன்படுத்தக்கூடிய விலைமதிப்புமிக்க ரத்தினம் ஆகுங்கள். சங்கம யுகத்தின் ஒரு வினாடிக்கும் கூட மிகுந்த மதிப்பு இருக்கிறது. எப்படி ஒன்றிற்கு லட்ச மடங்கு கிடைக்கிறதோ அதேபோல் ஒருவேளை ஒரு வினாடி கூட வீணாகிறது என்றால் லட்ச மடங்கு வீணாகிறது. ஆகையால் இந்தளவு கவனம் கொடுத்தீர்கள் என்றால் கவனக்குறைவு முடிந்து போகும். இப்பொழுது உங்களிடம் கணக்கு கேட்பவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு பச்சாத்தாபம் ஏற்படும். ஏனென்றால் இந்த நேரத்திற்கு மிகுந்த மதிப்பு இருக்கிறது. யார் தன்னுடைய ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு எண்ணத்தை விலைமதிப்பற்ற முறையில் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் விலைமதிப்பற்ற ரத்தினம் ஆகுவார்கள். ஸ்லோகன்: யார் சதா யோகயுக்தாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒத்துழைப்பினுடைய அனுபவம் செய்து வெற்றியாளர் ஆகி விடுவார்கள். அதாவது யோகயுக்த நிலையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாபாவினுடைய உதவி கிடைக்கும், இல்லை பாபா டச் பண்ணி மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆகையால யோகயுக்த நிலையில இருக்கிறவங்க வெற்றியாளர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவ்யக்த சமிகை: ஆத்மா என்ற வார்த்தை நினைவில் வந்ததுமே ஆன்மீக தன்மையின் கூடவே சுப பாவனையும் வந்துவிடுகிறது. தூய்மையான பார்வை ஏற்பட்டு விடுகிறது. யாராவது நிந்தனை செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஆத்மா தமோ குணமான பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறது என்ற நினைவு இருந்தது என்றால் அவர்களை வெறுக்க மாட்டீர்கள். அவர்களுக்காகவும் சுப பாவனை இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள்
கண் கொண்டு கண்டேன் உன்னை